நுரையீரல் சுருக்கி விடுறது எப்படின்னு நான் வேலை செஞ்சுருக்கேன். இது நம்ம உடலில் எப்படி இது இருக்குன்னு பார்ப்போம். மூச்சுக்குழாய், மார்பறை, நுரையீரல். இது நம்மளுக்கு எப்படி செயல்படுதுன்னா, நுரையீரலானது மார்பறையில் உள்ள ஒரு உறுப்பு. இது வந்துட்டு வாயு பரிமாற்றத்துக்கு உதவி செய்யுது. இது ஆக்சிஜன்ஸு கார்பன் டை ஆக்சைடாக வாயு மாறுகிறது. இதை வந்துட்டு நம்ம உடலில் ஒரு பகுதியாகும். நன்றி. இதயம் வந்து ஒரு வெற்றிடமான தசையிலான ஒரு தீர்வு வழங்கப்படுகிறது. இதை சுற்றியுள்ள இரண்டடுக்கு ஜவ்வுகளை பெரிகார்டியம் சொல்லுவோம். பெரிகார்டியம் திரவம் மாதிரி இருக்கும். பெரிகார்டியம் திரவம் இதய அதிர்ச்சியிலிருந்து இதயத்தை பாதுகாக்கிறது. இதயம் வந்து இரண்டு நுரையீரலுக்கு இடையே உள்ள மார்பறை பகுதியில் இருக்குது. இதயம் வந்து 4 அறைகளை கொண்டிருக்கு. 2 மேலறை, 2 கீழறை. மேலறை வந்து ஏற்றியம், ஒருமை ஏற்றியம்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆர்கிகள்னு சொல்லுவோம். கீழறை வந்து வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். இரத்த நாளங்கள் வந்து தமனிகள், சிரைகள், நுண்குழாய்கள். இரத்த நாளங்கள், தமனிகள், சிரைகள், நுண்குழாய்கள். தமனிகள் வந்து ஆக்சிஜன் ரத்தத்தையும், சிரைகள் வந்து ஆக்சிஜன் நட்டு ரத்தத்தையும் எடுத்து செல்லுது. இது வந்து பெருந்தமனி. இது வந்து இடது நுரையீரல் சிரை. இது வலது நுரையீரல் சிரை. இது இடது நுரையீரல் தமனி. இது வலது நுரையீரல் தமனி. இது வலது ஏற்றியம். இது இடது ஏற்றியம். இது இடது ஆர்கிகள். இது வலது ஆர்கிகள். இது இடது வென்ட்ரிகல். இது வலது வென்ட்ரிகல். இது வந்து இதய தசை. வேலை செய்யுது. அதுக்கு மேலே ஒரு அட்டை இருக்குது. மேலே போனோம் பச்சை தெளிவாக தெரியும் சொல்லிட்டு சமநிலையில் உதவுகிறது. சமமாக இருக்கிறனால எல்லா நடுநிலையும் பாதுகாக்கிறது. பின்முளை வந்து பின்முளை முக்கிய முடிச்சு வந்து சுவாசத்துக்கு, இதய துடிப்பு மற்றும் தன்னிசையற்ற தனிமங்களுக்கும் உதவுகிறது. தன்னுடைய தன்மையை உதவுகிறது. சுத்தான ஸ்கெட்சில் எழுதுவானே அது எழுதுவாங்க. ஆமாம், அது எழுதி சார்ஜ்
கற்பூரம் வந்து வாய்விலையில் வந்து இதில் படிஞ்சிருச்சு பாருங்க. நன்றி.